ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், நிறுவனர் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் பிஜே அவர்கள். ஈரான் அப்படிங்கிறது வரலாற்று நெடுகிலும் ஒரு சர்ச்சைக்குரிய பேராகவே வரலாறு பதிவு செய்யுது. ஈரான்னாலே அமெரிக்காவோட சண்டை, எண்ணெய் வளத்துக்கான சண்டை, ஈராக் சண்டை, ஈரானோட வளைகுடா நாடுகள் சண்டை, அப்போ சொந்த மதத்துக்காரங்களோடையும் பிரச்சனை, சன்னிசியா பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுடைய வரலாறு நெடுகிலும் இருந்திருக்கு. இஸ்லாம்னு ஒன்று தோன்றுனதுக்கு அப்புறம் ஈரானில் பிரச்சனை வந்திருக்கு. மத பிரச்சனைங்கிறது தாண்டி ஈரான்கிற ஒரு நாடு வரலாறு நெடுகிலும் அங்கே எப்படி இருந்திருக்கு, இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடி என்ன மதம் இருந்திருக்கு, ஈரானியர்கள் இயல்பாகவே என்ன மாதிரியான மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க, எப்போதும் ஒரு போரிடக்கூடிய மரபா, என்ன கான்செப்டில் அந்த ஈரான் அப்படிங்கிற அந்த தேசிய இனம் வந்து இருந்திருக்கு, அதை எப்படி பார்க்கணும் நம்ம? ஈரான்கிறது வரலாற்றில் ரொம்ப பழமையான ஒரு நாடுன்னு ஈரானை சொல்லலாம். ஈரானுக்கு வந்து அந்த காலத்தில் பேர் பெர்சியா, அதாவது பாரசீகம். தமிழில் பாரசீகம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பெர்சியான்னு சொல்லுவாங்க. இந்த பெர்சியாங்கிறது வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா கிமு 3000 வருது, இயேசுவுக்கு முந்தி 3000. இயேசு காலத்துக்கு அப்போலாம் பெர்சியான் தான் பேர், பெர்சியா ஈரான்கிற பேர் வரல. ஈரான்கிற பேர், ஈரான்கிற இப்போ வந்த பேர் பாரசீகம், பெர்சியா. அரபியில் வந்து ஃபாரிஸும்பாங்க. அப்போ அந்த அது இயேசுநாதருக்கு வந்து 3000 வருஷத்துக்கு முந்தைய அந்த நாடு இருக்குது பெர்சியாங்கிற பேரில். அதுக்கு முந்தி வரலாறு கிடைக்கல. இயேசுவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணா அந்த வரலாறுகள்லாம் இருக்கிறது, பல இது பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி கொள்கையில் மத நம்பிக்கையில் இருந்தாங்கன்னு சொன்னால் தீய நெருப்பை மூட்டி வணங்குறது. அவங்களுடைய மதத்துக்கு பல பேர் இருந்தாலும் பேசிக்கான கொள்கை என்னென்னா அவங்களுடைய கடவுள் வந்து நெருப்பு தான். நெருப்பை வந்து கடவுளாக்கி கருதி நெருப்பை மூட்டி என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. நெருப்பை வணங்குறதுங்கிறது இப்போ இந்து மதத்தில் ஒரு பிரிவில் இருக்கத்தானே செய்யுது. இந்த ஜோதியை வணங்க, மகர ஜோதி, இந்த நெருப்பை வணங்குறாங்கல்ல, அந்த மாதிரியான நெருப்பு வணங்குதல் என்பது ஈரானில் பேசிக்கான வணக்கம். உருவச்சிலைலாம் வணங்க மாட்டாங்க, சிலைகளை வணங்க மாட்டாங்க, ஒரு இறைவனை வணங்க மாட்டாங்க. நெருப்பு தான் உங்களுக்கு கடவுள். சிலை வணக்கம் இல்ல, சிலை நெருப்பு வணக்கம். நெருப்பை தான் வணங்குவாங்க, நெருப்பை தான் கடவுள் நினைக்கிறாங்க, நெருப்பு தான் சக்தி தரக்கூடியது. அது மாதிரி இல்லாமல் அணையாத நெருப்பு ஒன்று வச்சுருந்தாங்க, அணையா விளக்கு வச்சுருக்கிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதில் போய் வணங்கிட்டு வரக்கூடிய அப்படி ஒன்று நெருப்பும் வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க ஏரியாவிலே நெருப்பை மூட்டி வணங்குவாங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு விஷயம். எது வரைக்கும் இப்படி இருக்குன்னு கேட்டால் 651 வரைக்கும், அதாவது கிமு 3000 இருந்து கிபி 651 வரைக்கும்னா பார்த்துக்கிறங்க, ஒரு 4000 வருஷம் ஏறக்குறைய. அது வரைக்கும் அந்த அந்த நெருப்பு வணங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. பல ஆட்சிகள் நடந்திருக்குது, பல ஆட்சிகள் பலவிதமான மாற்றங்கள் வந்திருக்கிறது. பேசிக் மத ரீதியாக மாற்றம் வரல. நீ ஆட்சி பண்ணுறதா நான் ஆட்சி பண்ணுறதான்னு சொல்லி பல மன்னர்கள் சண்டையெல்லாம் நடந்து, போர் நடந்து, இவன் கைப்பற்றுவான் அவனை கைப்பற்றுவான், இப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. 651 கலீஃபாக்களுடைய ஆட்சியில் வந்து, உஸ்மானுடைய ஆட்சியில் வந்து ஈரானை கைப்பற்றுறாங்க. இப்போ பெருசியா நபிகள் நாயகம் காலத்தில் கூட துருக்கிய தலைமையமாக கொண்டு இப்போ பிந்தியில் வந்தது. இது நபிகள் நாயகம் காலத்தில் உடனே நபி மரணித்த உடனேயே எல்லா பகுதிகளும் வந்து இஸ்லாமிய இதில் வந்து வர்றாங்க. அப்போ பாரசீகத்தையும் போய் கைப்பற்றுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபியுடைய காலத்தில் வந்து வல்லரசாக இருந்தது 2 நாடுகள் தான். இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் வந்து 2 வல்லரசு இருந்தது. ஒன்று வந்து பாரசீகம், இன்னொன்று இத்தாலி. இத்தாலி தான் அந்த அரபு நாடெல்லாம் இத்தாலி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அந்த முசோலினிலாம் வர்றது அதெல்லாம் வருதுல்ல, அவங்க கையில் தான் அதெல்லாம் இருந்துச்சு. அரபு நாடுகள் பூராவுமே அந்த இத்தாலியுடைய கண்ட்ரோல்லாம் ரோமாபுரிம்பாங்க. இந்த ரோமாபுரி ஒரு வல்லரசு, பாரசீகம் ஒரு வல்லரசு. இந்த 2 வல்லரசுமே நபிகள் நாயகம் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு யுத்தம் நடந்து, அதை பற்றி குரானே சொல்லுது. ரோமாபுரிக்கும் பாரசீகர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்து, அந்த யுத்தத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பாரசீகம் வந்து ஜெயிக்கிறாங்க, ரோமாபுரி தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு போர் நடக்குது, அதில் ரோமாபுரி ஜெயிக்கிறாங்க, பாரசீகம் தோற்று போயிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்குது. குரானில் அது ஒரு வரலாற்று ருசிகரமான ஒரு சம்பவமாக அது இருக்குன்னு வைங்களேன். நபிகள் நாயகத்தில் வந்து 2 வல்லரசு இருக்கும்போது அதில் ஒன்றாக ஈரான் இருக்குது. பாரசிங்கிற பேரில் அப்போ ஒரு வல்லரசாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் உமர் ஆட்சிக்கு வந்து உஸ்மானுடைய ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால்
அந்த ஈரானையும் கைப்பற்றுறாங்க. ஈரான் வந்து 651 இஸ்லாமியர்களுடைய கையில் வந்துடுது. நபி இறந்ததுக்கு பிறகு 651 இல்லை, கிபி 651. அதாவது 570 நபிகள் நாயகம் மரணித்து சில நாட்கள்லையே, சில ஆண்டுகளில் நபிகள் நாயகம் மரணித்து சில ஆண்டுகளில் கிபி 651னா அப்போ நபிகள் நாயகம் வந்து 570 கணக்கு பண்ணிக்கிறங்க. ஒரு 10-20 வருஷத்துல. இப்போ நபிகள் நாயகம் மரணித்து ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள இந்த பாரசீகம் வந்து இஸ்லாமியர்களுடைய ஆளுகையில் வந்துருச்சு. அவங்க இஸ்லாமியர்கள் ஆவலை, அவங்க அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆட்சி வந்து முஸ்லீம்கள் கையில் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அனைவரும் அதே மஜூசி, அதே நெருப்போனுங்கிறவங்களாக தான் இருந்தாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் இருந்தாங்களே தவிர முஸ்லீமாக மாறலை. அந்த ஆட்சி நீண்ட காலம் நீடித்ததுனால கொஞ்சமாக அந்த தலைவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, முக்கியமான பெருமுகர்கள்லாம் வர்றாங்க. அப்படி வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் வந்து கிபி 1000, அதாவது 650 ஆட்சியை கைப்பற்றுறாங்க. 350 வருஷம், 350 வருஷத்துக்கு பிறகு டோட்டலாக இஸ்லாம் ஆயிடுறாங்க. கொஞ்சமாக வளருது. ஒரு கிபி 1000 ஆமாம், கிபி 1000 தான் அது வந்து முஸ்லீமுடைய 100% முஸ்லீமாக மாறுறாங்க. அது வரையும் நெருப்பு தான் வணங்கிட்டு நெருப்பில் கொஞ்சமாக 651 வந்து ஒரு 5% இஸ்லாத்தில் இருந்திருப்பாங்க. ஒரு 700 ஒரு 10 ஊகமாக ஒரு 10% இருப்பாங்க. ஒரு 800 ஒரு 20% வந்திருப்பாங்க. இப்படி கொஞ்சமாக ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா அதோடைய பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. இஸ்லாம் மதத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுவாங்க. நெருப்பு எப்படின்னு கடவுளாக வணங்குறீங்க, நெருப்பு அவங்கள படைச்சிச்சு, நீங்கள் தானே படைக்கிறீங்கன்னு இப்படியெல்லாம் சில பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. தத்துவார்த்த ரீதியாக பிரச்சாரம் பண்ண தப்பு இல்லைல்ல. கட்டாயப்படுத்தி செஞ்சால் 350 வருஷமாக அதே நம்பிக்கையில் இருந்திருக்க மாட்டான். கட்டாயப்படுத்தலை, ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டாங்க. அவன் நம்பிக்கைப்படி அவனை வாழ விட்டாங்க. வாழ விட்டாலும் இது வந்து சரியில்லை, நீ கடவுளை பற்றி நீ கொண்டிருக்கிற நம்பிக்கை சரியில்லைன்னு விளக்கி எந்த ஒரு இரத்த புரட்சியும் இல்லாத வகையில் படிப்படியாக மாற்றம் வந்து கிபி 1000 தான் அது இஸ்லாமிய நாடாகுது. அதாவது 1000 இப்போ எவ்வளோ ஆச்சு, இன்றைக்கி 1026 வருஷமாக அது முஸ்லீம் நாடாக இருக்குது. 2026 தானே இப்போ. ஆமாம், 1026 வருஷங்களாக முஸ்லீம் நாடாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த 650லேருந்து 1000 வரைக்கும் அவங்க கொஞ்சமாக கிராஜுவலாக மாறிக்கிட்டே வர்றாங்க. அவருக்கு நெருப்பணுங்கிறவங்களாம் இருந்தாங்க. அது குறைஞ்சி 100% வருவதற்கு தான் அந்த 1000 ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்தது 650 கொஞ்சம் வந்துட்டாங்க. 650 ஒரு 10% வந்திருப்பாங்க. ஒரு 700 ஒரு 10% வந்திருப்பாங்க. இப்படி கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டாங்க. அப்போ இஸ்லாமிய நாடாக வருது. இஸ்லாமிய ஆட்சியாக வந்த பிறகு அதில் பல பிரிவு, இந்த ஷியா பிரிவு இதுகள்லாம் என்ன செய்யுதுன்னா உஸ்மானிய ஆட்சி தான் வருதாங்க. ஷியா வந்து பிறகு தான் ஆல்ரெடி ஆட்சியில் துருக்கியர்கள் ஆட்சியில் எல்லாம் வருது. அப்போ துருக்கியர்களை எதிர்த்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்க உனக்கில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இவங்க அந்த ஷியாங்கிற ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் வந்து களமிறங்குறார். ஷியாவுடைய நம்பிக்கையில் மாற்றம் வந்துச்சுன்னா துருக்கியோட சேர மாட்டாங்கல்ல. ஷியா கொள்கையில் இல்லாதவங்க துருக்கி ஆதரிப்பாங்க. என் கொள்கையை வேறடா, நான் உன்னோட இருக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்போ ஒரு யுத்தம்லாம் நடக்குது. யுத்தம் நடந்து துருக்கி ஜெயிக்க முடியலை. அதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஷியாவுடைய கை ஓங்கின பிறகு அவங்க கையில் ஆட்சி வந்துருச்சு. அவங்க துருக்கியை தோக்கடிச்சிட்டாங்க. துருக்கி வந்து ஈரானை கைப்பற்ற வரும்போது அவங்க ஜெயிக்க முடியலை. அப்போ இருந்து என்னவாகுதுன்னு கேட்டால் இது வந்து 1400 வருஷத்துக்கு பிறகு, கிபி 1400க்கு பிறகு அது ஷியா சிந்தனை உள்ளதாக மாறுகிறது. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷியா கொள்கையில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த பழைய காலத்து வரலாறு படி. பழைய காலத்து வரலாறு படி வந்து ஈரான்ங்கிறது இஸ்லாமிய நாடாக ஆரம்ப காலத்திலே ஆகலை. இஸ்லாமிய நாடுன்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறது 1000 தான், அது கிபி 1000. அப்போ நபிகள் நாயகத்துக்கு ஒரு 600 அப்போ பாரசீகமாக இருந்தது. ஈரான்கிற பேர் எப்போ வந்தது? ஈரான்கிற பேர் வந்து இந்த இஸ்லாமியர்கள் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரான்கிற ஒரு பேரை அது கொடுக்குறாங்க. பாரசீகம்ங்கிறது எதனால அதை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஈரான்கிறது மீனிங் அர்த்தம் தெரியல. அரபு பேராது? அரபும் இல்லை, அரபு பேரும் இல்லை. பாரசீல உள்ள ஒரு சொல்லா இருக்கும்னா அரபி இல்லானா ஈரான்கிற அந்த வார்த்தை வந்து அரபியில் வராது. அது பாரசியுடைய சொல்லு. பாரசியில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கலாம். அதாவது ஏதாவது முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு கூட பேராக இருக்கலாம். அதை வச்சு இந்தியா பேர் வச்சு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பேர் வச்சு. ஈரான் ஈராக்லாம் ஒன்றா இருந்ததா? அப்போ கிடையாது. ஈரானுடைய வந்து பல கட்டங்கள் அடைஞ்சிருக்கு. அதாவது ரொம்ப விஸ்தீர்ணமாகவும் இருந்திருக்குது, சுருங்கியும் இருந்திருக்குது. ஈராக்கெலாம் சேர்ந்து ஈரானாக தான் இருந்தது ஒரு கட்டத்தில் பிரிவாங்க. கூட குறைய எல்லா நாடும் அப்படி தானே இருக்கேன். நம்ம இந்தியான்னு எடுத்தால் கூட வெள்ளைக்காரங்காலத்து இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் இருந்தது, பங்களாதேஷ் இருந்தது, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்துச்சு.
அப்படி கொஞ்ச நாளைக்கு பெருகும், கொஞ்ச நாளைக்கு கூடும். அது மாதிரி வந்து வெள்ளைக்காரன் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவன் இந்தியாவோட சின்ன இந்தியாவை போச்சு. நாடுங்கிறது வந்து கூட குறைய உள்ளதாக தான் எந்த நாடுமே இருக்கும். ஒரே மாதிரி ஒரு நிர்ணயித்த ஒரு அளவில் இருக்காது. அன்னைக்கு உள்ள அமெரிக்கா வேறு, இன்றைக்கி உள்ள அமெரிக்கா வேறு. இன்றைக்கி 50 மாகாணம், அன்றைக்கி 10 மாகாணத்தில் இருந்துச்சு. அப்படி படிப்படியாக என்ன செய்வாங்கன்னா டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் ஈராக்லாம் இருந்தது, ஈராக்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தது. அதில் சில பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க, தனி நாடாகிக்கிறோம். இப்படி தான் வந்திருக்கு. விஸ்தீர்ணமாகவும் குறையும், அதை பொறுத்து இருக்குது. இல்லை, இந்த ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்குல்ல, இந்த கல்ச்சர், இந்த போர் மரபுங்கிறது இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தே ஈரான் மக்கள்கிட்ட இருக்குது. ஆமாம், இதை பற்றி இப்போ நபிகள் நாயகமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஈரான் மக்களை ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க. ஓ, எப்படி பாராட்டியிருக்காங்கன்னா, அப்போ அது நெருப்பு வணங்குற மதமாக தானே இருந்தது, மதமாக இருந்திருக்கு. ஆமாம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த சல்மான் ஃபார்சின்னு ஒரு ஆள், ஃபார்சினா ஈரான்காரர், சல்மான்கிறவர் வந்து இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாமை ஏற்றுக்கிறார். எங்கேருந்து? ஈரான்லேருந்து வந்து நபிகள் நாயகத்தை ஈரான்லேருந்து சவுதிக்கு வந்து நபிகள் நாயகத்தை பார்த்து, நீங்கள் ஒரு இறை கொள்கை நல்லா இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குருவாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, இவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு தெரியுமா, இவர் வந்து ஒரு கூட்டத்தாட்டுன்னு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த விண்வெளியில் கல்வி இருந்தால் கூட எடுத்துக்கொள்வார்கள், அவ்வளோ அறிவு படைத்த மக்கள். அதில் ஒரு ஆள் இவருங்கிறாங்க. விண்வெளியில் விண்ணில் ஒரு சுரையான நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் ஞானம் இருந்தாலும் அதை இழுத்துட்டு வந்திருக்கூட திறமை படைத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க, அதாவது கொஞ்சம் அறிவாளிகள், கொஞ்சம் எல்லாத்தையுமே கூர்ந்து சிந்தித்து அறிவை பயன்படுத்தக்கூடிய மக்கள். சல்மான பாராட்டும்போது சொல்கிறாங்க, இவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு கேட்டால் பாரசீகத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அவங்க எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டால் சுரையா நட்சத்திரத்தில் ஞானம் இருந்தாலும் போய் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அறிவியல் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவங்கள அந்த இனத்தை பாராட்டியிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் அவங்க நெருப்பு வணங்கிட்டு இருந்த போது இருக்கும்போது அறிவுல கூடினாளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தன்மையினால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அறிவு விஷயத்தில் அவங்க வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தலைகாட்டுறாங்களே. ஆமாம், இல்லாமல் இந்த நவீன காலத்தில் உள்ள எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஏஐ மூலமாகலாம் கூட அந்த ஏவுகணையை அட்டாச் பண்ணி செய்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி ஹேக் பண்ணி ஒவ்வொரு நாட்டுடைய ரகசியங்களை எடுக்கிறது. அவங்களுடைய ஹெலிகாப்டர் எல்லாம் கீழே உசுரோடு இறக்கிடுறாங்க, முழுசாவை அடிச்சு குண்டு போட்டு தாக்குறது இல்லை. அவன் ட்ரோன் அனுப்புனான்னா ட்ரோனை கீழே இறக்கி என்ன செய்கிறாங்க, இவங்க ப்ரோக்ராம் மாற்றி விட்டு அதில் உள்ளதெல்லாம் கற்றுக்கிட்டு இவங்க மாடிஃபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு ஆளுக்கு, அந்த திறமையை தான் இவங்க விளங்காமல் போயிட்டாங்க. ஈரான்காரன் ரொம்ப திறமையாக இருக்கிறான், எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஈரானில் வந்து எல்லாரும் ஆணும் பெண் எல்லாருமே படிப்பாளிகள், படிப்பு இல்லாதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருமே இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள், அதிகமான ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது அந்த மண்ணுக்கே உள்ள தன்மைங்கிறது நபிகள் நாயகம் கொடுத்த நற்சார்ந்து அறிவியல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டியிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது, அவங்க அறிவியல் மிக்கவர்கள் தான் இருக்காங்க. இப்போ சில பேரை வந்து மூலக்காரன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு இனம் அவங்களுடைய தன்மை அப்படி இருக்கும், ரொம்ப கூடுதலாக. இயேசு பிறப்பதுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க ஒரு பெரிய பேரரசு, சாம்ராஜ்யம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் இதாக தான் இருந்திருக்காங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அது ஒரு சக்தியை வல்லரசாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வரையும் அமெரிக்காவினுடைய சிம்ம சுப்பனம் ஈரான் தான். சவுதி இதெல்லாம் உள்ள போட்டாச்சு, பாகிஸ்தானை பலமுறை அடிச்சாச்சு, ஆப்கானிஸ்தானை தூக்கி அடிச்சாச்சு, ஈராக்ல சதாம் ஹுசேனா இது பண்ணியாச்சு. ஆனால் தாலிபான்கள் எல்லாத்தையும் பண்ணாலுமே இவங்கள வைக்கும் போது மட்டும் அமெரிக்கா ஒரு கூடுதல் சிரத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆமாம், ஏன்னு கேட்டால் இவங்க வந்து இந்த ரஷா பஹ்லவின்னு ஒரு ஆள் மன்னரை கொண்டாந்து வச்சு பெட்ரோல் உலகத்தெல்லாம் கொள்ளடிச்சிருந்தாங்க அமெரிக்காக்காரங்க. அதை எதிர்த்து தான் என்ன செஞ்சாருன்னா அந்த மத குரு ஆயத்துல்லா குமைனி, இவர் வந்து காமினி, அவர் குமைனி முதல்ல எடுத்து போரிட்டவர் வந்து குமைனின்னு சொல்லுவாங்க. ஆயத்துல்லாங்கிறது அந்த பட்டம், அது யார் அந்த சுப்ரீம் லீடர் வர்றாங்களோ அவருக்கு ஆயத்துல்லா பேர் இல்லை, அவர் ஆயத்துல்லா தான், இவர் பட்டம், இவர் ஆயத்துல்லா. இன்னொருத்தர் வந்தார்னா அவரும் ஆயத்துல்லாமாங்க. ஆயத்துல்லான்னா அல்லாவுடைய அத்தாட்சி அப்படின்ற ஒரு அர்த்தம் அது. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் உள்ள முதல்ல ஆயத்துல்லா குமைனின்னு இருந்தார். அந்த குமைனி என்ன பண்ணார்னு கேட்டால் அவர் வந்து இந்த மன்னராட்சிக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு எதிராகவும் கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணார். நாடு கடத்தினாங்க. அவர் ஃப்ரான்ஸில் அப்படி வெவ்வேறு நாடுகளில் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சார், அந்த காலத்தில் இந்த ஆடியோ கேசட் தான், வீடியோலாம் இல்லாத காலம், ஆடியோவில் பேசி லட்சக்கணக்கில் கேசட்டை பேசி அனுப்புவார். அது ஈரானில் ஒரு வீடுகள்லாம் போய் பரவி ஆட்சிக்கு எதிராக மக்களை கொந்தளிப்பை உண்டாக்கி திடீர்னு மக்கள் இறங்குறாங்க. ஒரு நாள் மன்னர் ஓடி போயிட்டான் நாட்டை விட்ட. அதுக்கப்புறம் தான் இவர் கொமேனி வந்த பிறகு அந்த ஆட்சி உண்டாகி அப்போ தான் இந்த மெத்தட்லாம் உண்டாக்குறாங்க. அமெரிக்காவுடைய தூதரகத்தில் நுழைஞ்சி அதில் உள்ள எல்லாரையும் பிடிச்சி பிணைய கைதியாக வச்சுக்கிட்டாங்க. அவன் மீட்பதற்கு என்னமோ பண்ண ஒன்றுமோ பண்ண முடியல, கெஞ்சி மன்னிப்பு கேட்டு தான்
அவங்கள வந்து மீட்டுக்கிட்டு போன அமெரிக்காக்காரன். அதனால் அமெரிக்கா வந்து விரட்டி அடிச்சாங்க. அமெரிக்காவோட எல்லா நிறுவனங்களையும் இழுத்து மூடினாங்க. அமெரிக்காவுக்கு எண்ணெய் வளம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு அப்போ ஆரம்பித்த சண்டை அது. மறுபடியும் அதை பிடிக்க பார்க்குறாங்க. ஈரான் தான் அதிக எண்ணெய் வளம் மிக்க 2வது இடத்துல இருக்குது அந்த அந்த கல்ஃப்லேயே. 2வது இடத்துல உள்ள அந்த பெட்ரோலை கைப்பற்றுறதுக்கு தான் ஆட்சி மாற்றம் இந்த வெனிசுலாவில் செஞ்ச மாதிரி அது செய்கிறதுக்கு தான் திட்டம் போடுறாங்க. ஒரு அமைதியெல்லாம் காரணம் கிடையாது. அவங்க அதை விளையங்கிட்டு தெளிவாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஏற்கனவே இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த விஷயம் வரலாறு. ஈரான் குறித்து ஈரானுடைய இந்த தன்மை, அரசியல், அறிவியல் தொழில்நுட்பம், போர் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு அவங்களுக்கு இருக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப விரிவாக மக்களுக்கு வச்சுருக்கீங்க. மிக நன்றி.